வணக்கம் all dear students. So welcome back to Xylem. Myself Anish. I'm your chemistry faculty. இன்னைக்கு நம்ம டி அண்ட் எஃப் பிளாக்க ஒரு குவிக் ரிவிஷனாக தான் நம்ம பார்க்க போறோம். அஃப்கோர்ஸ் உங்களுடைய எக்ஸாம்ஸ் வந்துகிட்டு இருக்கு அண்ட் உங்களுடைய எக்ஸாமுக்கான ஒரு ரிகர்சலாக தான் நம்ம இப்போ இந்த கவுண்ட் டவுன் சீரீஸை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் இந்த செஷனுக்கான நீ இந்த செஷன் பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்குது அப்படின்னா அதுக்காக தான் இந்த நம்ம கவுண்ட் டவுன் சீரீஸ்ல கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கான ஒரு பிடிஎஃப் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பிடிஎஃப்ல இது வரைக்கும் கேட்ட கேள்விகளை பேஸ் பண்ணி நம்ம டீம் கிரியேட் பண்ண கொஸ்டின்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. எவ்வளோ மார்க் வாங்குறீங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ எவ்வளோ மார்க் வாங்குறீங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ செஷனுக்கு போகலாமா? எஸ், டி அண்ட் எஃப் பிளாக் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய பேர் நீட் அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. எஸ், ஸோ இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம ஜைலத்தோடைய கிராஷ் கோர்ஸா இருக்கக்கூடிய Xylem பிரீமியர் லீக்கான அட்மிஷன் ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸோ ஸ்க்ரீன்ல தெரியக்கூடிய இந்த கியூஆர் ஸ்கேன் பண்ணுங்க, ஆர் டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தயாரா இருக்காங்க. எஸ், யூஸ் திஸ் நம்பர். ஸோ ஃபாஸ்டா இருந்தீங்கன்னா ஃபாஸ்டா ஜாயின் பண்ணிடலாம், பிகாஸ் லிமிடெட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் தான் அவைலபிளா இருக்கும். சரி, நவ் ஜி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்குள்ள நம்ம போறோம். எஸ், ஸோ இப்போ நீங்க நம்ம போர்டு எக்ஸாம் பொறுத்த அளவுக்கு டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம். அது எப்படி, ஓகே, டைரக்டா கிடையாது, இன்டைரக்டா. எப்படின்னு பாத்தீங்கன்னா டி அண்ட் எஃப் பிளாக்ஸ்ல இருக்கக்கூடிய நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்லையும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டி அண்ட் எஃப் பிளாக்ங்கிறது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டேஜ் ஃபார் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட். டி அண்ட் எஃப் பிளாக்ஸ்ல கொஞ்சம் ஒரு பேசிக்கான சில ஐடியாஸ் இருந்துச்சு. ஏன் டி டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் ஹேஸ் அ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட், வேரியபிள் கலர்ஸ், அண்ட் ஏன் இதோட ஸ்பெஷாலிட்டிஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்க நீங்க படிச்சாதான் கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் சாப்டருக்குள்ள நீங்க என்டர் ஆகும்போது யூ வில் கெட் அ கிளியர் கட்டான ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ஐடியா தான் இங்க விஷயம். ஸோ அந்த ஐடியா வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சாப்டர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டர் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டி பிளாக் எலிமெண்ட்ஸ் ஆர் டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்னா முதல்ல என்னன்னு சொல்லிடுறேன். பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ், ஓகே, பீரியாடிக் டேபிள்ல நம்ம எலிமெண்ட்ஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் அட்டாமிக் நம்பரை வச்சு நம்ம என்ன பண்றோம், கிளாசிஃபை பண்றோம். அப்படி கிளாசிபிகேஷன் பண்ணும்போது எலக்ட்ரான், ஓகே, ஸோ லாஸ்ட் எலக்ட்ரானை நம்ம எந்த ஆர்பிட்ல, ஓகே, எந்த ஆர்பிட்டால ஃபில் பண்றோமோ அதை வச்சு நம்ம என்ன பண்றோம், கிளாசிஃபை பண்றோம் எலிமெண்ட்ஸ். ஏன்னா எஸ் பிளாக்ல நம்ம ஃபில் பண்றோம் லாஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை எஸ் பிளாக் எக்ஸ் பிளாக்ல, ஓகே, எஸ் ஆர்பிட்டால ஃபில் பண்ணோம்னா அது எஸ் பிளாக் எலிமெண்ட் ஆகும். பி ஆர்பிட்டால ஃபில் பண்ணா அது பி பிளாக் எலிமெண்ட் தான் போகும். இந்த எஸ் அண்ட் பி இந்த ரெண்டு பிளாக்கையுமே நம்ம என்னன்னு சொல்லுவோம், மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, அண்ட் இதுக்கு அடுத்து வரக்கூடியதான் இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ். அந்த டி பிளாக் லாஸ்ட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நீங்க டி ஆர்பிட்டால நீங்க ஃபில் பண்றீங்க, ஆர் எஃப் ஆர்பிட்டால ஃபில் பண்றீங்க. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், டி ஆர்பிட்டால ஃபில் பண்ண டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், எஃப் ஆர்பிட்டால ஃபில் பண்ணா இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட். ஸோ இப்படி நம்ம என்ன பண்றோம், எலிமெண்ட்ஸை கிளாசிஃபை பண்றோம் ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸோட அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஓகே, வேலன்ஸ் எலக்ட்ரான் லாஸ்ட் எலக்ட்ரான்ஸ் எங்க போட்டுருக்கோம் அதை வச்சுதான் நம்ம போடுறோம். சரி, அகைன் நீங்க இதோட டெஃபினிஷன்ஸ் எடுக்கும்போது இப்போ எஸ் பிளாக் பி பிளாக் எடுக்கும்போது கரெக்டா என்ன சொல்லுவாங்க, வேலன்ஸ் ஷெல்லுல நம்ம ஃபில் பண்றோம்னு சொல்லுவாங்க. பட் நீங்க டி பிளாக் எடுக்கும்போது வேலன்ஸ் ஷெல்ல லாஸ்ட் எலக்ட்ரானை ஃபில் பண்ண மாட்டாங்க, பெனல்டிமேட் ஷெல்னு சொல்லுவாங்க. அது என்ன பெனல்டிமேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாஸ்டா இருக்கக்கூடிய ஷெல்ஸ் இருக்கு, இப்போ நியூக்ளியஸ் இருக்கு, நியூக்ளியஸோட லாஸ்ட் ஷெல்லுக்கு பேர் வந்து வேலன்ஸ் ஷெல். ஓகே, வேலன்ஸ் ஷெல் ஆர் அல்டிமேட் ஷெல்னு சொல்லுவாங்க. அதுக்கு உள்ள இருக்கக்கூடிய ஷெல்லுக்கு பேர் என்னன்னா, தட் இஸ் பெனல்டிமேட் ஷெல். ஓகே, பெனல்டிமேட் ஷெல். தென் அதுக்கும் உள்ள இருக்கக்கூடிய ஷெல் எதுன்னு எடுத்துட்டீங்கன்னா ஆன்டி பெனல்டிமேட் ஷெல். ஆன்டி பெனல்டிமேட் ஷெல். இப்படி நம்ம என்ன பண்றோம், வேலன்ஸ் ஷெல்ல இருந்து அடுத்து இருக்கக்கூடிய ரெண்டு ஷெல்ஸை நம்ம இப்படி கிளாசிஃபை பண்றோம். இது எதுக்கு யூஸ் ஆகும், பிகாஸ் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல லாஸ்ட் எலக்ட்ரானை நம்ம எங்க ஃபில் பண்ணுவோம், வேலன்ஸ் ஷெல்ல எல்லாம் ஃபில் பண்ண மாட்டோம், வேலன்ஸ் ஷெல்லுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பெனல்டிமேட் ஷெல்ல ஃபில் பண்ணுவோம். அதே இது எஃப் ஆர்பிட்டால் எடுத்துட்டீங்கன்னா ஆன்டி பெனல்டிமேட் ஷெல்ல நம்ம ஃபில் பண்ணுவோம். அதனாலதான் என்ன சொல்லுவோம், n-1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும்போது n-1 டி ஆர்பிட்டால், இதை n-2 எஃப் ஆர்பிட்டால் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க. இந்த n-2க்கு மீனிங்கே என்னங்கிறது வேலன்ஸ் ஷெல், அதுல இருந்து 1, ஓகே, ஒரு ஷெல் தாண்டி, ஓகே, ஒரு ஷெல் கம்மியா கீழே இருக்கும். அதே இது ரெண்டு ஷெல், வேலன்ஸ் ஷெல்ல இருந்து ரெண்டு ஷெல் தாண்டி இருக்கும். ஓகே, ஸோ அதான் அண்ட் பெனல்டிமேட் ஷெல் அண்ட் ஆன்டி பெனல்டிமேட் ஷெல்லோட டிஃபரன்சஸ். சரிதானே? ஸோ அதான் டி பிளாக் அண்ட் எஃப் பிளாக்ஸ்க்கான ஒரு ஜெனரல் இன்ட்ரடக்ஷன். இதுக்கு அடுத்து நம்ம போறோம், என்ன வரும், ஃபர்ஸ்ட் இங்க இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இப்போ
எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்குள்ள நீங்க என்டர் ஆகும்போது இந்த லேந்தனைட் கான்ட்ராக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? நீங்க எப்ப நினைக்கலாம் சார் என்ன சார் எடுத்தோடனே லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் வந்துட்டீங்கன்னு. அஃப்கோர்ஸ் ஏன்னா லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் தான் இந்த சாப்டர்ல ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு சப் டாபிக். ஓகே, எஸ். ஸோ இந்த லேந்தனைட் கான்ட்ராக்ஷனுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இம்ப்ராப்பரா இருக்கக்கூடிய ஷீல்டிங். எஃப் எல்லா வருஷமும் போர்டு எக்ஸாம்ல இந்த கான்ட்ராக்ஷன் பேசிஸ்னா கேள்வி கண்டிப்பா ஓகே ஏதாவது ஒரு இடத்துல கேட்டு வச்சுருப்பாங்க. எய்தர் 1 வேர்ட் ஆர் 2 மார்க் 5 மார்க். ஸோ ஏதாச்சும் ஒரு இடத்துல கேட்டு வச்சிருவாங்க எஃப் ஆர்பிட்டால். சரியா? ஸோ இந்த புவர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்ஸ், இது என்ன சார் ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஐடியாவே இருக்கு. இந்த ஸ்கிரீனிங் எஃபெக்ட்னா என்னன்னா, ஜஸ்ட் இமேஜின் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க உங்க முன்னாடி ஒரு பேப்பர் இருக்கு, சரி பெரிய பேப்பர் வால். ஓகே, வால் மாதிரி ஒரு பேப்பர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. உங்களால அதை பாஸ் பண்ண முடியுமா? ஈஸியா பாஸ் பண்ணிடுவீங்க. ஜஸ்ட் ஒரு இடி இடிச்சாச்சுன்னா பேப்பர் அப்படியே கிழிஞ்சு போகும், நீங்க அப்படியே ஜம்ப் பண்ணிடுவீங்க. சரிதானே? அதே மாதிரி ஜஸ்ட் இமேஜின் உங்க முன்னாடி என்ன இருக்கு, சும்மா செங்கலை அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ உங்களால அதை ஈஸியா பிரேக் பண்ணிட்டு வெளியில அவுட் சைட் வெளியில போக முடியுமா? எஸ் யூ கேன். ஓகே, லைட்டா ஒரு புஷ் கொடுத்தாச்சுன்னா உடஞ்சு போயிடும். இது ரெண்டாவது சினாரியோ. இப்போ மூணாவது சினாரியோ நான் என்ன பண்றேன், அதே செங்கல் தான், பட் இந்த டைம் நான் என்ன பண்றேன், சிமெண்ட் எல்லாம் போட்டு நல்ல பர்ஃபெக்டான வாலா நான் மேக் பண்ணிட்டேன். இப்போ நீங்க அதை கிராஸ் பண்ணணும்னு நினைச்சா முடியுமா? எஸ், நீங்களும் ட்ரை பண்றீங்க. சக்திமான் மாதிரி கை எல்லாத்தையும் முறுக்கிக்கிட்டு ஒரு இடி இடிப்பீங்க. இடிக்கும் போது கையில இருக்கக்கூடிய போன் தான் உடையுமே தவிர வால் உடையாது. சரிதானே? ஸோ இந்த 3 இடத்துலயுமே நான் வால் மாதிரி ரெடி பண்ணி ஓகே வால் தான் வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வால் மேட் அப் ஆஃப் பேப்பர், செகண்ட் வால் மேட் அப் ஆஃப் சிம்பிள் பிரிக்ஸ், அண்ட் தேர்ட் வால் இஸ் மேட் அப் ஆஃப் பிரிக்ஸ் அண்ட் சிமெண்ட் அண்ட் பர்ஃபெக்ட் வால். இந்த 3 இடத்துலயுமே உங்களால சில ஃபர்ஸ்ட் இடத்துல ஈஸியா ஓகே ஈவன் ஃபிங்கர்ஸை யூஸ் பண்ணி நீங்க அந்த பேப்பர் கிழிச்சிட்டு போயிருக்கலாம். அடுத்து உங்களுக்கு ஒரு ஃபிஸ்ட் தேவைப்பட்டுச்சு. அடுத்தது என்னதான் ஸ்ட்ராங்கான ஓகே அயர்ன் ஃபிஸ்ட்டை நீங்க எடுத்துட்டு உடைச்சா கூட இட்ஸ் டிஃபிகல்ட் டு பிரேக், யூனோ. ஸோ இந்த இடத்துல அந்த பவர் ஆஃப் பிரேக்கிங், ஓகே இந்த வாலை பிரேக் பண்ணி அந்த பெனட்ரேட் பண்ணக்கூடியது தான் இதுக்கு பேர் பெனட்ரேஷன். ஸோ இதை நம்ம பெனட்ரேட் பண்ணி ஜம்ப் பண்றோம், அந்த அடுத்த பக்கம் போறோம். இதை பெனட்ரேஷன் சொல்றோம். இதே மாதிரி நியூக்ளியஸோட இருக்கக்கூடிய புரோட்டான்ஸ் இருக்குல்ல, புரோட்டான்ஸ் லாஸ்டா இருக்கக்கூடிய ஷெல் இருக்குல்ல, ஓகே லாஸ்ட் ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை பிடிச்சி இழுக்கும் இல்லை. அப்படி இழுக்கும் போது அதுக்கு நடுவில் ஓகே லாஸ்ட் ஷெல்லுக்கும் நியூக்ளியஸுக்கும் இடையில எவ்வளவோ ஷெல்ஸ் இருக்கும் இல்ல, ஓகே எவ்வளவோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கும்ல, எஸ் ஆர்பிட்டால்ஸ் இருக்கலாம், பி ஆர்பிட்டால்ஸ் இருக்கலாம், டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கலாம். இதோட எவ்வளவோ ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். இந்த ஆர்பிட்டால்ஸ் எல்லாம் என்ன பண்ணும்னா ஒரு வால் மாதிரி ஆக்ட் பண்ணும். இந்த வால் நியூக்ளியஸ்ல இருந்து வரக்கூடிய அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியஸ் சார்ஜ், புல்லிங் பவர் இருக்கும், அந்த புல்லிங் பவரை லாஸ்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரீச் பண்ண விடாம ஸ்டாப் பண்ணும், ஹிண்டர் பண்ணும். ரைட்? ஸோ ஹிண்டர் பண்ணும். ஓகே, இப்போ பிரச்சனையே அந்த புல்லிங் பவர் தான். இப்போ இந்த ஹிண்ட்ரன்ஸ்னால இந்த தடுக்கக்கூடிய இந்த வால்னால இந்த ஆர்பிட்டால்ஸ்னால இந்த புல்லிங் பவர் வந்து கம்மியாச்சுன்னா என்ன, சைஸ் வந்து பெருசாகிட்டே இருக்கும், சைஸ் பெருசாகும். ஏன்னா எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் லாஸ்டா இருக்கக்கூடிய ஷெல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணலைன்னா அந்த எலக்ட்ரான் ரொம்ப ஃப்ரீயா மூவ் ஆகும். ரொம்ப ஃப்ரீயா மூவ் ஆகுதுன்னா அதோட சைஸ் பெருசாகும். இதுக்கு அப்படியே ஆப்போசிட், ஒரு வேளை நடுவில் இருக்கக்கூடிய வால் வந்து இந்த பேப்பர் மாதிரி ரொம்ப தின்னான வாலா இருக்கு, ஓகே தின்னான வாலா இருக்கு. அப்ப என்ன பண்ணும், நியூக்ளியஸ்ல இருக்கக்கூடிய அந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ், அதுல இருந்து வெளியில வரக்கூடிய இந்த எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் ஈஸியா என்ன பண்ணும், லாஸ்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி புல் பண்ணும்போது என்ன ஆகும், சைஸ் ஷ்ரிங்க் ஆகும். இந்த ஷ்ரிங்க்குங்க தான் ஓகே, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம், லேந்தனைட் கான்ட்ராக்ஷன். இந்த கான்ட்ராக்ஷன் தான் இங்க நடக்குது. லேந்தனைட் கான்ட்ராக்ஷன்ங்கிறது இதுதான். The reason is simple. Okay, so poor screening effect of F orbital. ஓகேவா? ஸோ இதுதான் இங்க மெயினான ரீசன். புவர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆஃப் எஃப் ஆர்பிட்டால். புரியுதா? ஸோ லாஸ்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரானை பிடிச்சி இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி என்ன ஆகும், எஃப் ஆர்பிட்டால். ஓகே, எஃப் ஆர்பிட்டால் அதோட ஷெல் பார்த்துட்டீங்கன்னா ஓகே எஃப் ஆர்பிட்டால் எடுத்துட்டீங்கன்னா கைண்ட் ஆஃப் ஒரு பேப்பர் வால் மாதிரி, ஓகே பேப்பர்ல மேக் பண்ண வால் மாதிரி. எஃபெக்டிவ் நியூக்ளியர் ஈஸியா இதை பெனட்ரேட் பண்ணிட்டு அவுட் சைட் அந்த பக்கம் போய் எலக்ட்ரானை பிடிச்சி புல் பண்ணும். அப்படி ஈஸியா புல் பண்றதுனால சைஸ் ஷ்ரிங்க் ஆகுது. ஸோ இதனால தான் இங்க லேந்தனைட் கான்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்குது. ஸோ லேந்தனைட் கான்ட்ராக்ஷனுக்கு ரெஸ்பான்சிபிள் என்னது, புவர் ஷீல்டிங் ஆர் ஸ்கிரீனிங் எஃபெக்ட் ஆஃப் எஃப் ஆர்பிட்டால். சரிதானே? ஓகே சரி, அப்போ இதுதான் ரீசன். ஸோ அதனால தான் இங்க பாருங்க எஃப் ஆர்பிட்டால எலக்ட்ரான் ஃபில் ஆகிட்டே இருக்கு. லேந்தனம்ல இருந்து
லுட்டீனியம் போக போக என்ன ஆகுது, எஃப் ஆர்பிட்டால எலக்ட்ரான் ஃபில் ஆகுது. பட் ப்ராப்ளம் என்னன்னா, எஃப் ஆர்பிட்டால எலக்ட்ரான் ஃபில் ஆகுற அதே நேரத்துல நியூக்ளியஸ்லயும் என்ன ஆகுது, புரோட்டானோட அளவு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. எஃப் ஆர்பிட்டால்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ப்ராப்பரா ஸ்கிரீன் பண்ணாது. ஏன்னா இந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து ரொம்ப டிஃப்யூஸா இருக்கும், அங்கங்கே ரேண்டமா இருக்கிறதுனால இந்த எஃப் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நியூக்ளியர் சார்ஜர் என்ன பண்ணாது, ஹிண்டர் பண்ணாது. அப்போ நியூக்ளியஸ்ல இருந்து வரக்கூடிய எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜ் லாஸ்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரான் நல்லா புல் பண்ணி இழுக்கும். புல் பண்ணி இழுக்கிறதுனால சைஸ் வர 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 வரை குறைஞ்சிக்கிட்டே போகும். இதுக்கு பேர் தான் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கான பேசிக் ஐடியாலஜி கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, சரிதானே? அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி. நீங்க பார்த்துட்டீங்கன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன்ஸ் டி அண்ட் எஃப் பிளாக்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன, இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டியூ டு இன்க்ரீஸ் அட்டாமிக் நம்பர். அயனைசேஷன் எனர்ஜி நீங்க எடுத்துட்டீங்கன்னா லெஃப்ட் டுல இருந்து ரைட், லெஃப்ட் டு ரைட் போக போக என்ன ஆகும், இன்க்ரீசஸ். அதான் இங்க கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் டு ரைட். லெஃப்ட் டு ரைட் போகும்போது என்ன ஆகும், உங்களுக்கு அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும் டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். ஓகே, லாந்தனைட் கான்ட்ராக்ஷனால சைஸ் என்ன ஆகுது, கம்மி ஆகுது. சைஸ் குறைஞ்சிச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகுமா? ஸோ திஸ் இஸ் ஃபார் எஃப் ஆர்பிட்டால். நாட் ஓன்லி எஃப் ஆர்பிட்டால், ஈவன் நீங்க டி ஆர்பிட்டாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டி ஆர்பிட்டால். பட் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் நடக்கிறதுனால எஃப் ஆர்பிட்டால இதோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா இங்கே ஸ்ட்ரிங்க் ஆகுது, ரொம்ப அதிகமான அளவுல ஸ்ட்ரிங்க் ஆகும். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ அதான் லெஃப்ட் டு ரைட் போக போக உங்களுக்கு என்ன ஆகும், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ சைஸ் ஷ்ரிங்க் ஆகிட்டே இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் 5D இஸ் ஹையர் கம்பேர்ட் டு 3D and 4D. ஓகே, அடுத்தது என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். ஆட்டமைசேஷனா என்ன, இது பார்த்துட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடியது எல்லாமே மெட்டல்ஸ். சரியா? மெட்டல்ஸ் எல்லாமே என்ன ஆகும், மெட்டாலிக் பாண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகும். என்னென்ன பாண்ட் படிச்சிருப்பீங்க, ஒன்று கோவேலன்ட் பாண்ட், அடுத்து கோஆர்டினேட் பாண்ட், நெக்ஸ்ட் அயோனிக் பாண்ட் ஆர் எலக்ட்ரோவேலன்ட் பாண்ட். தென் இங்க மெட்டல்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய பாண்டுக்கு பேர் என்னன்னா மெட்டாலிக் பாண்ட். மெட்டாலிக் பாண்டுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாரு, அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸோட அவைலபிலிட்டி தான் மெட்டாலிக் பாண்டுக்கு ரெஸ்பான்சிபிள். ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்னு சொல்லுவாங்க. ஓகே, நீங்க ஏதோ பிசிக்ஸ்ல டீட்டெயிலாக படிப்பீங்க. பட் எனிவே, ஸோ அப்போ இங்க மெட்டாலிக் பாண்டா இருக்கு. ஓகே, ஒரு மெட்டல் இருக்கு, மெட்டல்ல கண்டிப்பா என்ன இருக்கும், மெட்டாலிக் பாண்ட் இருக்கும். ஓகே, சாலிட் ஸ்டேட்ல மெட்டாலிக் பாண்ட் இருக்கும். ஸோ சாலிட் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஒரு மெட்டலை நம்ம என்ன பண்றோம், அந்த மெட்டாலிக் பாண்டை உடச்சி அதோட கேஷியஸ் ஸ்டேட்டுக்கு மாத்துறோம், ஐசோலேட்டடா இருக்கக்கூடிய கேஷியஸ் ஃபார்முக்கு மாத்துறோம். இதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எனர்ஜி, அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், தட் இஸ் என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். ஓகே, அப்ப டி அண்ட் எஃப் பிளாக்ஸ்ல இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் மெட்டாலிக் பாண்ட்ல எக்ஸிஸ்ட் ஆகும். அந்த மெட்டல்ஸோட மெட்டாலிக் பாண்டை பிரேக் பண்ணி அதை கேஷியஸ் ஃபார்முக்கு, ஓகே, ஐசோலேட்டட் தனி அதோட பாண்ட் அப்படி உடைக்கணும். உடைக்கிறதுக்கு தேவையான எனர்ஜியை தான் நம்ம என்ன சொல்லுவோம், என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன். நீங்க பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழே வர வர, ஓகே, டாப் டு பாட்டம் 3D சீரீஸ் இருக்கு. எஸ், என்தால்பி ஆஃப் ஆட்டமைசேஷன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், 5D சீரீஸுக்கு ஆட்டமைசேஷனோட வேல்யூ அதிகமா இருக்கும். ஓகே, இதுதான் ஆர்டர். இதுக்கான காரணம் என்னன்னா டாப் டு பாட்டம். இப்போ அங்க டாப் டு பாட்டம் மெட்டாலிக் நேச்சர் increases, right? Top to bottom metallic nature increases. சரிதானே? இப்போ அடுத்தது இது என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸை பொறுத்தவரை இதுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஸோ இதுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல என்ன இருக்கும், ns2 n-1 d1 to 10 இருக்கும். கரெக்ட் தானே? ஸோ இந்த மாதிரி இதோட அவுட்டர் ஷெல்லில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா வெறும்
என்ன இருக்கும், வேலன்ஸ் ஷெல் மட்டும் இல்லாம பெனல்டிமேட் ஷெல்லுமே இன்வால்வ் ஆகும். ஸோ டோட்டலா பார்த்துட்டீங்கன்னா டோட்டலா என்ன இருக்கு, எஸ் ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸும் இன்வால்வ் ஆகும் அண்ட் டி ஆர்பிட்டால இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸுமே என்ன ஆகும், இதோட ஆக்சிடேஷனுக்கு இன்வால்வ் ஆகும். ஸோ இந்த ரெண்டு ஆர்பிட்டாலுமே கலெக்டிவா இன்வால்வ் ஆகுறதுனால தான் தீஸ் எலிமெண்ட்ஸ் ஹேவ் அ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். நீங்க வேணா நினைக்கலாம், ஏன்னா இந்த இடத்துல நீங்க பாக்குறீங்க அயனைசேஷன் எனர்ஜின்னு எடுக்கும் போது 5D சீரீஸ் இஸ் ஹையர் கம்பேர்ட் டு 3D அண்ட் 4Dன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏன் காரணம் என்ன, இப்போ அயனைசேஷன் எனர்ஜி எடுக்கிறோம், என்ன வரும், 5D has a greater ionization energy then 4D then 3D. இதுக்கு காரணம், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரீசன் என்னன்னா லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். டியூ டு லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் சைஸ் என்ன ஆகும், ஷ்ரிங்க் ஆகும். சைஸ் ஷ்ரிங்க் ஆச்சுன்னா அயனைசேஷன் எனர்ஜி அதிகமா இருக்கும். இது அங்கே கொடுத்துருக்கோம். சரியா, இதுதான் இதுக்கும் இந்த பாயிண்ட்ஸுக்கும் ரீசன். இப்போ இதே மாதிரி இங்கே நீங்க எடுக்கிறீங்க, இதுக்கு என்ன ரீசன், வேரியபிள் ஆக்சிடேஷனுக்கு மெயினான ரீசன் என்னன்னா வேற வேற ஓகே பெனல்டிமேட் ஷெல் ஆஸ் வெல் அஸ் வேலன்ஸ் ஷெல் ரெண்டுல இருக்கக்கூடிய ஆர்பிட்டால்ஸுமே இங்க இன்வால்வ் ஆகுறதுனால தான் தீஸ் எலிமெண்ட்ஸ் ஹேவ் அ வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அடுத்து இதோட மேக்னெட்டிக் மொமெண்டம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பின் ஒன்லி, உங்களுக்கு நமக்கு என்சிஆர்ல ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டம் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ், மியூங்கிறது மேக்னெட்டிக் மொமெண்ட், அண்ட் இதோட யூனிட் என்னன்னா போர் மேக்னட்டான். சரியா, ஸோ இதான் ஃபார்முலா. நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் தெரிஞ்சிச்சுன்னா ஸ்பின் ஒன்லி மேக்னெட்டிக் மொமெண்டத்தை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அண்ட் இந்த எலிமெண்ட்ஸோட மேக்னெட்டிக் பிஹேவியர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் when compared to other elements. ஸோ அதை எப்படி நம்ம கொடுத்துருப்போம், தே ஆர் பேராமேக்னட்டிசம். பேராமேக்னட்டிசம் என்னன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டால அஃபெக்ட் ஆகும். ஓகே, தென் ஃபெரோமேக்னட்டிசம் தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காந்தங்களாக இருக்குல்ல, அதெல்லாம் ஃபெரோமேக்னட்டிக். ஏன் பேராமேக்னட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து பெருசா மேக்னெட்டிக் ஒரு மேக்னட்டிசம் காட்டாது, பட் ஃபெரோமேக்னட்டிசம் வந்து நல்ல மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை காட்டும். இதுக்கான காரணம் என்னன்னா இந்த ஃபெரோமேக்னட்டிக் காம்பவுண்ட்ஸ்ல எல்லாமே டொமைன்ஸுங்கிற மாதிரி இந்த மாதிரி குட்டி குட்டி டொமைன்ஸ் இருக்கும். இந்த டொமைன்ஸ்ல வேற வேற டைரக்ஷன்ல என்ன இருக்கும், அங்க மாலிகூல்ஸ் ஒரு எலிமெண்ட் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். அந்த எலக்ட்ரான்ஸோட அலைன்மெண்ட்ஸ் வந்து வேற வேற பேட்டர்ன்ல இருக்கனால ஓவரால் கேன்சல் ஆயிடும். இப்போ இதுவும் என்ன ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். சிமிலர்லி இதே மாதிரி இன்னும் ஒரு டொமைன் இருக்கும், அதுவும் கேன்சல் ஆயிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை எடுத்து அதை ஸ்ட்ராங்கான ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுவாங்க, அலைன் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது எல்லா டொமைன்ஸுமே சேம் டைரக்ஷனுக்கு மாறிடும். நார்த் ஒரு பக்கம் நார்த், இன்னொரு பக்கம் சவுத், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அப்போ இதுதான் மேக்னெட்டிக். இதுதான் ஃபெரோ மேக்னெட்டிசம்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இப்போ இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு காந்தம் இருக்கு, அந்த காந்தத்தை ஹை டெம்பரேச்சர்ல நீங்க ஹீட் பண்றீங்க, என்ன ஆகும், அந்த மேக்னெட்டோட மேக்னெட்டிக் பிஹேவியர் கட் டவுன் ஆகும். இது காரணம் என்னன்னா இப்படி இருக்கக்கூடிய அலைன்மெண்ட்ஸ் டியூ டு ஹீட் என்ன ஆகும், இந்த மாதிரி ரேண்டம் ஆகும்போது எது நார்த்து எது சவுத்துன்னு இங்கே சொல்லவே முடியாது. ஸோ நெட் மேக்னெட்டிக் மொமெண்டம் கேன்சல் ஆகும். ஸோ இதனால தான் டெம்பரேச்சர் ஹை டெம்பரேச்சர் நம்ம மேக்னெட்ஸை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் கலர்ட் அயான்ஸ். டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் காமனாகவே என்ன இருக்கும், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அது காரணம் என்னன்னா ஒரு சப்ஸ்டன்ஸ் உங்களுக்கு கலராக தெரியணும்னா அங்கே என்ன இருக்கணும், எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் நடக்கும். கலருக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கக்கூடியது என்னன்னா எலக்ட்ரானிக் டிரான்சிஷன். ஓகே, ஸோ இந்த டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன இருக்கும், டி டிரான்சிஷன். இங்க இருக்கக்கூடிய டிரான்சிஷன் இங்க என்ன டிரான்சிஷன் எங்க நடக்கும்னா டி ஆர்பிட்டால் இருக்குல்ல, டி ஆர்பிட்டால் அண்ட் எஃப் ஆர்பிட்டால். ஸோ இந்த ரெண்டு ஆர்பிட்டல்ஸும் என்ன ஆகும்னா ஸ்பிட் ஆகும். எக்ஸ்டர்னலா ஒரு சப்ஸ்டன்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த டி ஆர்பிட்டால் ஸ்பிட் ஆகி இந்த T2G EG எல்லாம் படிச்சிருப்பீங்களா, இந்த மாதிரி ஸ்பிட் ஆகும். இப்போ T2Gல இருந்து EGக்கும் EGல இருந்து T2Gக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து ஜம்ப் ஆகும். இந்த ஜம்ப் வந்து எந்த ரேஞ்சில் இருக்கும், இதோட எனர்ஜி கேப் எங்க இருக்கும்னா விசிபிள் ரேஞ்சில் இருக்கும். விசிபிள் ரேஞ்சில் இருக்கிறதுனால அந்த சப்ஸ்டன்ஸ் நமக்கு கலர்ஃபுல்லா தெரியுது. ஓகே, இதே மாதிரி இன்னும் ஒன்று இருக்கு, என்னது ஒன்று எல்லாம் சார்ஜ் டிரான்ஸ்ஃபர், எல்லாம் CT. ஸோ இந்த மாதிரி ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல நடக்கும். அந்த ரீசனால தான் என்ன ஆகுது, இங்க இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கலர்ஃபுல்லா தெரியுது. ஓகே, அடுத்து வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், என்ன ஸ்காண்டியம் +3. அகைன் இதுல மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும், மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஃபார் 3D எடுத்துட்டீங்கன்னா மேக்ஸிமம் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +7 ஆகும். ஓவரால் டி ஆர்பிட்டல். ஓகே, சிம்பிளா வெறும் டி ஆர்பிட்டல் எடுத்தா உங்களுக்கு என்ன வரும், +8 வரைக்கும் வரும். ஓகே, +8 வரைக்கும் பாசிபிள்.
அடுத்தது இது வந்து என்னன்னா ப்ரிப்பரேஷன் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். சில காம்பவுண்ட்ஸோட ப்ரிப்பரேஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன காம்பவுண்ட்ஸ்னா டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருந்து உருவான காம்பவுண்ட்ஸ். என்ன? பொட்டாசியம் டைக்ரோமேட், தட் இஸ் K2Cr2O7. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அயன் டைக்ரோமேட். ஓகே, பொட்டாசியம் பதிலாக அயன் டைக்ரோமேட். ஸோ அயன் டைக்ரோமேட், ஃபெரஸ் டைக்ரோமேட் எடுத்து அதை சோடியம் கார்பனேட் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது அது சோடியம் குரோமேட்டை மோனோக்ரோமேட்டாக கன்வெர்ட் ஆகும். அண்ட் இந்த இடத்துல குரோமேட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரும்னா +6 இருக்கும். ஓகே, +6. அது ஃபர்தரா சோடியம் குரோமேட் சல்ஃபியூரிக் ஆசிட் கூட போடும்போது சோடியம் குரோமேட் சோடியம் டைக்ரோமேட் ஆகும். ஓகே, சோடியம் டைக்ரோமேட் இதுவுமே +6 தான். அதோட குரோமியத்தோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் +6 தான். இப்போ இந்த சோடியம் டைக்ரோமேட்டை நம்ம பொட்டாசியம் குளோரைட் கூட போடும்போது என்ன ஆகும்? அது பொட்டாசியம் டைக்ரோமேட்டா மாறும். இது வந்து ப்ரிப்பரேஷன் மெத்தட்ஸ் ஆஃப் பொட்டாசியம் டைக்ரோமேட். அடுத்து இதோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்துட்டீங்கன்னா இதை நீங்க ஹீட் பண்றீங்க. ஹீட் பண்ணும்போது இது எப்படி ஆகும்? டைக்ரோமேட் மோனோக்ரோமேட்டா கன்வெர்ட் ஆகும். பொட்டாசியம் டைக்ரோமேட் மோனோக்ரோமேட். பட் ரெண்டுமே +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் எக்ஸிஸ்ட் ஆகும். இங்கேயும் +6 அங்கேயும் +6 தான். பொட்டாசியம் மோனோக்ரோமேட் அண்ட் குரோமிக் ஆக்சைடு, தென் O2. அடுத்து இட் இஸ் ஆக்ட் அஸ் ஆக்சுவலி இங்கே இருக்கிறது என்ன? +6 ஒன்று, இது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட். அண்ட் இங்கே நீங்க எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? Cr2O, இது வந்து +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகும். எஸ், +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, அடுத்து இது வந்து ஒரு குட் ஆக்சிடைசிங் ஏஜென்ட், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இதை நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில கூட நம்ம அதிகமாக பார்ப்போம். ஸோ இது என்ன பண்றோம்? டைக்ரோமேட் இருக்கு, அதை ஆக்சிடைஸ், அது என்ன ஆகுது? அண்டர்கோ, இது +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட், இங்க +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டுக்கு என்ன ஆகுது? ரெடியூஸ் ஆகுது, ரிடக்ஷன் ஆகுது. குரோமியம் அண்டர்கோ ரிடக்ஷன். அதே இது ஹைட்ரஜன் அண்டர்கோ ஆக்சிடேஷன். இது வந்து ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ல வரக்கூடிய ஈக்குவேஷன். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் சாப்டர் உங்களுக்கு கிடையாது, +1ல இருக்கக்கூடிய ஒரு சாப்டர். நீட்டுக்கெல்லாம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும். அடுத்தது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அயான். ஓகே, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் நம்ம பார்க்குறோம். என்ன இருக்கு? ப்ரிப்பரேஷன் ஆஃப் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எப்படி? ஃபர்ஸ்ட் மேங்கனீஸ் டை ஆக்சைடை பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட போடும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? மேங்கனேட் அயான். ஓகே, பொட்டாசியம் மேங்கனேட் அயான் கிடைக்கும். எஸ், மேங்கனேட் அயான். ஓகே, பொட்டாசியம் மேங்கனேட். இங்க மேங்கனீஸோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து உங்களுக்கு +6ல இருக்கும். சரி, இப்போ பொட்டாசியம் மேங்கனேட் அயானை அசிடிக் மீடியத்தில் போடும்போது என்ன ஆகும்? அது பெர்மாங்கனேட்டா கன்வெர்ட் ஆகும். பெர்மாங்கனேட் அண்ட் மேங்கனீஸ் டை ஆக்சைடா கன்வெர்ட் ஆகும். இது +7. சரி, அப்போ இங்கேயும் நமக்கு ஒன்று கிடைச்சிருச்சு, பெர்மாங்கனேட் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி கூட ஃபார்ம் ஆன MnO2-வை ஃபர்தரா நம்ம என்ன பண்றோம்? பொட்டாசியம் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்றோம். அந்த பொட்டாசியம் கார்பனேட் கூட ரியாக்ட் பண்ணும்போது அது ஃபர்தரா என்ன ஆகும்? பொட்டாசியம் மேங்கனேட்டா கன்வெர்ட் ஆகும். +6. ஸோ KMnO4 +6 K2MnO4 அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் மேங்கனேட் அயான். அது KMnO4 எடுத்துட்டீங்கன்னா அது பெர்மாங்கனேட் அயான். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்படி இருக்கும் MnO4 மைனஸ் எடுத்துட்டீங்கன்னா தட் இஸ் பெர்மாங்கனேட் அயான். At the same time MnO4 2- எடுத்துட்டீங்கன்னா that is manganate ion. ஓகே, மேங்கனேட் அயான். அவ்வளவுதான், சரியா? K2MnO4 அண்ட் இங்க இருக்கிறது என்ன? இட்ஸ் மேங்கனேட் அயான். ஓகே, மேங்கனேட் அயான் குளோரினேஷன் பண்ணும்போது, ஓகே, குளோரின் கூட போடும்போது அது பெர்மாங்கனேட்டா கன்வெர்ட் ஆகும். ஸோ மேங்கனேட் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட், மேங்கனேட் வந்து +6 ஆக்சிடேஷன் ஸ்டேட், பெர்மாங்கனேட் +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல இருக்கும். இதுதான் ஓவரால் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டோட ப்ரிப்பரேஷன். இதே மாதிரி இப்போ அடுத்து நீங்க பாக்குறீங்கன்னா என்ன வரும்? கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தா KMnO4 நீங்க நல்லா ஹீட் பண்ணீங்கன்னா அது பெர்மாங்கனேட் மேங்கனேட் அயானா கன்வெர்ட் ஆகும். அதே மாதிரி அசிடிக் மீடியத்துல போட்டீங்கன்னா இது டைரக்டா என்ன ஆகும்? இட்ஸ் அண்டர்கோ +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து +2 ரெடியூஸ் ஆகும்.
ஓகே ரெடியூஸ் ஆகும். தென் அல்கலைன் மீடியம் இது இந்த மாதிரி போட்டுக்கோங்க. Mn+7 ஓகே +7ல இருந்து அசிடிக் மீடியம் போட்டிருக்கீங்க. ஓகே அசிடிக் மீடியத்தில் நான் Mn2+ ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகும். அண்ட் அல்கலைன் ஓகே அல்கலைன் நியூட்ரல் மீடியம். நியூட்ரல் மீடியம் எடுத்துட்டீங்கன்னா Mn+4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகும். அண்ட் பேசிக் மீடியம் எடுத்தீங்கன்னா Mn+6 ஆக்சிடேஷன் ஸ்டேட் போகும். இதுதான் இது உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ வேற மீடியத்தில் KMnO4 எப்படி ரியாக்ட் பண்ணும், அதனால தான் அசிடிக் KMnO4 த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆக்சிடைசிங் ஏஜென்டா இருக்கும். நீ பார்த்தீங்கன்னா தெரியும் கோல்டு டைல்யூட் KMnO4 ஓகே அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. கோல்டு டைல்யூட் அசிடிக் KMnO4 இருக்கும், அல்கலைன் KMnO4 இருக்கும். ஓகே ஸோ அசிடிக் KMnO4ல தான் அது எப்படி இருக்கும், ரொம்ப மோர் ஸ்ட்ராங்லி ஆக்சிடைசிங் ஏஜென்டா ஆக்ட் பண்ணும். சரியா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃப் பிளாக்ல இருக்கக்கூடிய சில ரியாக்ஷன்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். லாந்தனைட்ஸ் ஓகே லாந்தனைட் சீரீஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான், காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +3. அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, லாந்தனைட் இங்க 3 போடுங்க, ஆக்சிஜன் கூட ரியாக்ட் பண்ணும்போது ஆக்சிஜன் என்ன சார்ஜ்ல இருக்கும் 2, அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கன்னா Ln2 இந்த கிடைக்குதா. அதே மாதிரி லாந்தனைட் 3 நைட்ரஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 3, காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் -3 இருக்கும். ஸோ இதை நீங்க கிராஸ் பண்ணும்போது இதையும் கட் ஆகும் Ln தென் இதை எடுக்கிறீங்க, இது என்ன வரும் லாந்தனைட் தென் ஹாலஜன். லாந்தனைட் எப்படி இருக்கும் உங்களுக்கு 3 ஆக்சிடேஷன், ஹாலஜன் 1, ஸோ Lnx3 இந்த மாதிரி இருக்கும். தென் ஆசிட் கூட ரியாக்ட் பண்றீங்க, ரியாக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு H2 கேஸ் ரிலீஸ் ஆகும். ஓகே ஆசிட் கூட நீங்க போடும்போது உங்களுக்கு H2 கேஸ் ரிலீஸ் ஆகும். தென் வாட்டர்ல போடும்போது லாந்தனைட் ஹைட்ராக்சைடு தென் H2 கேஸ் ரிலீஸ் ஆகும். தென் கார்பன் கூட போடும்போது லாந்தனைட் கார்பைட் கிடைக்கும். தென் சல்ஃபர் கூட போடும்போது லாந்தனைட் சல்ஃபைட் கிடைக்கும். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு குயிக்கா ரீகால் விட்டுக்கோங்க. தென் ரிமைனிங் லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸோட ஒரு டிஃபரன்ஸ். லாந்தனைட்ஸ்ல காமனா +3ல இருந்து +4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும், பட் ஆக்டினைட்ஸ் 7 வரைக்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிஸ்ட் ஆகும். தென் லாந்தனைட்ஸ் மோஸ்ட் ஆஃப் தம் அயான்ஸ் ஆர் கலர்லெஸ், பட் இது ஆக்டினைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் மோஸ்ட் ஆஃப் தம் கலர்ஃபுல்லா இருக்கும். அடுத்து டி டு நாட் ஃபார்ம் காம்ப்ளெக்ஸ். லாந்தனைட்ஸ் பெருசாக காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகுது, பட் ஆக்டினைட்ஸ் ஈஸியாக காம்ப்ளெக்ஸஸ் ஃபார்ம் பண்ணும். இது லெஸ் பேசிக், இது மோர் பேசிக். தென் எக்ஸப்ட் ப்ரொமீத்தியம் லாந்தனைட்ஸ் இருக்கிற மற்ற எல்லா எலிமெண்ட்ஸுமே நான் ரேடியோ ஆக்டிவ், பட் இங்கே எல்லாமே ரேடியோ ஆக்டிவ். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்தாச்சுன்னா நம்மளால ஈஸியாக லாந்தனைட்ஸை பொறுத்தவரை ஈஸியாக நம்மளால அதோட மேக்னெட்டிக் பிஹேவியர்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண முடியும், பட் ஆக்டினைட்ஸ்ல நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா அது ரொம்ப டிஃப்யூஸ்டா இருக்கும், அதோட எலக்ட்ரான்ஸ் வந்து ரொம்ப டிஃப்யூஸ்டா இருக்கிறதுனால அங்க எப்படி மேக்னெட்டிக் பிஹேவியர்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத கால்குலேட் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். சரியா? ஸோ ஹோப் இந்த செஷனுக்கான டெஸ்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம அந்த டெஸ்ட்டை எழுதுங்க. அண்ட் இந்த செஷனுக்கான நோட்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா QR ஸ்கேன் பண்ணி ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ மறக்காம நம்ம பேட்சஸ் இருக்கு, இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் ஜாயின். உங்க பேரண்ட்ஸை கேட்டுட்டு ஜாயின் பண்ணுங்க. குவாலிட்டியான கண்டென்ட், குவாலிட்டியான மெட்டீரியல், ப்ராப்பரான ஷெடியூல்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபெக்டான பேட்ச் தான் நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய XPL பேட்ச். ஸோ ஃபார் ஃபர்தர் டீடைல்ஸ் தெரியணும்னா எங்க கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பரை கால் பண்ணீங்கன்னா எங்க டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. டேக் கேர் யுவர் செல்ஃப். See you on next class. Bye.